விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் நிகழ்ந்த சாலை விபத்தில் ஆட்டோ ஓட்டுநர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் ஆட்டோ ஓட்டுநருடன் வந்த சிறுவன், முதியவர் உள்பட 4 பேர் படுகாயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே தேவதானத்தைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் 47 வயதான ஐயப்பன், சேத்தூர் மேட்டுப்பட்டியைச் சேர்ந்த முதியவர் 62 வயதான மணிவாசகம், இவரது மனைவி 43 வயதான தொந்தியம்மாள் மற்றும் பள்ளி மாணவர் 14 வயதான சிறுவன் ஆகியோரை அழைத்துக் கொண்டு ராஜபாளையத்தில் உள்ள மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். சிகிச்சைக்கு பின்னர் நால்வரும் ஆட்டோவில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர். அரசு பொது மருத்துவமனையை கடந்து சென்றபோது எதிரே தலவாய்புரத்திலிருந்து அரிசி பாரம் ஏற்றிக்கொண்டு வந்த வேன் ஆட்டோ மீது நேருக்கு நேர் மோதியுள்ளது. இந்த விபத்தில் ஆட்டோவின் முன்புறம் முழுமையாக சேதமானது. வேன் சாலையோரம் தலை குப்பிர கவிழ்ந்தது. ஆட்டோவை ஓட்டி வந்த ஐயப்பன் இரத்த வெள்ளத்தில் நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இவருடன் வந்த மாணவர் உள்பட 3 பேர் மற்றும் வேன் ஓட்டுநர் சேத்தூர் ஜீவா நகரைச் சேர்ந்த மாரிமுத்து ஆகியோர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். முதலுதவிக்கு பின்னர் மூவரும் மதுரை மற்றும் திருநெல்வேலி அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த விபத்து குறித்து தெற்கு காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்.